எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் தாயின் வயிற்றிலிருந்து நம்மை தெரிந்து கொள்கிற தேவன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். உன்னை தெரிந்தெடுத்த தேவன், தாயின் வயிற்றிலிருந்து உன்னை பிரித்தெடுத்த தேவன், ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காரியம் உன்னிலே நிறைவேற கர்த்தர் உன்னை பலப்படுத்தி தெரிந்தெடுத்திருக்கிறார். இங்கே நாம் வேற ஒரு பகுதியை நான் பார்க்க போகிறோம். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதுக்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கூலி பேசி தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு கூட தர்ஷீசுக்கு போக கப்பலில் ஏறினான். யோனா என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் இங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். இவனுக்கு ஒரு கட்டளை வருகிறது. என்னவென்றால், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு. இவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே தீர்க்கதரிசிக்கு கர்த்தரிடத்திலிருந்து சில வார்த்தைகள் வருகிறது. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணு, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டியது என்று சொல்லுகிறார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு போகும்படி எழுந்து யோப்பா என்கிற பட்டணத்துக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு தான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு கூட தர்ஷீசுக்கு போக புறப்பட்டான். யோனா என்கிற ஒரு மனுஷனை தேவன் அழைக்கிறார். இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவரிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு என்கிறார். அவன் எழுந்து புறப்படுகிறான். அவன் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீஸ் என்கிற ஊருக்கு போகிறான். ஆண்டவர் அவனை நினிவேவுக்கு போகும்படி சொல்லுகிறார். அவன் வழி விலகி போகும்படியாக வேற ஒரு ஊருக்கு போகிறான். அந்த ஊருக்கு போகிற கப்பலுக்கு கூலி பேசி அந்த கப்பலில் போகிற மனுஷர்களோடு இவனும் போய் ஏறி விடுகிறான். கப்பல் புறப்படுகிறது. ஆண்டவர் சொன்னதை செய்யாது போகிறதுனால அந்த கப்பலில் ஒரு பெரிய கடற்காற்றை அனுப்புகிறார். சமுத்திரத்தின் மேல் பெருங்கடற்காற்று வந்தது. 4ஆம் வசனம். அதில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாய் பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. கப்பல் மாலுமி பயந்து, இது நான் யார் நிமித்தம் வந்தது என கண்டுபிடிக்க சீட்டு போட்டார்கள். சீட்டு யோனாவின் பெயரில் விழுந்தது. அந்த நாட்களெல்லாம் யார் இதை செய்தார்கள் என்று கண்டுபிடிக்கிறதுக்காக சீட்டு போடுவாங்க. அந்த கப்பலில் யார் யார் போகிறாங்களோ அவங்க பேரெலாம் எழுதி ஒரு சீட்டு போடுறாங்க. அந்த சீட்டு யோனா என்கிறவன் பேரில் வருகிறது. அந்த மாலுமி கேட்குறான், யார் யோனா, கண்டுபிடிங்க, யாருன்னு பாருங்கள். இந்த யோனாவின் நிமித்தம் நம்ம மேலே இந்த பெரிய புயல் காற்று வந்திருக்கிறது, கப்பல் உடைந்து போகத்தக்கதாக ஆடிக்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி அந்த மாலுமி சீட்டு போடுகிறான். யோனாவை சந்திக்க எல்லோரும் வருகிறார்கள். வசனம் 8. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, எங்களுக்கு நீ எனக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்டான். அவனிடத்தில் 5 கேள்வி கேட்குறான். அந்த மாலுமி என்னப்பா, பெரிய கடற்காற்று வந்து சுற்றி கொண்டதே, கப்பல் உடைய போகிறதே, நீ யார், எந்த ஊர்லேருந்து வர்ற, எந்த ஜாதியான், எந்த நாட்டை சேர்ந்தவன் என்றெல்லாம் கேட்கிறான். அதற்கு அவன், நான் எபிரேயன். இந்த நாட்களில் எபிரேயன் என்றால் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். 5ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் விருத்த சேதனம். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த ஜாதியில் பிறந்தவன் இந்த யோனா. நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியை உண்டாக்கிய பரலோக தேவனுடைய
பரலோக தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவன் என்றான். அதற்கு அவர்கள், நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். அப்போ கேட்குறாங்க, எப்பா நீ கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடுறவன்ற, நீ எபிரேயர்ன்னு சொல்கிற, நீ ஏன் இந்த வேலையை செய்த அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதற்கு அவன் என்ன செய்தான் பாருங்க, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் என்ன செய்யணும் உனக்கு அது சொல்லுப்பா. ஏன்பா அந்த கப்பலெல்லாம் ஆடுது, ஒரே பெரிய காற்று அடிக்கிறதே, ஏன் இது இப்படி எங்களுக்கு இப்படி வந்தது, நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி கேட்குறான். இதுக்கு சரியாக அவன் என்ன செய்கிறான்னா, ஆ ஆ பாருங்க, அவன் சொல்கிறான், இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிறேன். என்னால் ஆண்டவர் இந்த பெரிய காற்றை அலையும்படி செய்து கொண்டிருக்கிறார். என்னை தூக்கி சமுத்திரத்தில் போட்டுருங்கன்றார். அப்பொழுது அவர்கள் அவனை தூக்கி சமுத்திரத்தில் போடுறாங்க. அதே நேரத்தில் ஆண்டவர் இன்னொரு அதிசயத்தை செய்தார். சமுத்திரத்தில் அவனை விழுங்கும்படி ஒரு திமிங்கலத்தையும் வைத்தார். அவனை தூக்கி போட்ட உடனே அந்த திமிங்கலம் அவனை முழுகி அவனை கொண்டு போய் விடுகிறது. கடலின் ஆழத்துக்கு போய் விடுகிறது. அவன் கடலின் ஆழத்தில் போகிறான். அந்த திமிங்கலத்தின் வயிற்றில் இருந்து அவன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, என்னை கடலின் ஆழத்துக்கு கொண்டு வந்துட்டீரே. அங்கே இருக்க கடற்பாசையெல்லாம் அவன் தலையில் சுற்றிக்குது. அழுகிறான். அவன் அழுது ஆண்டவரை நோக்கி முறையிடுறான். அப்போ அந்த திமிங்கலத்துக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் அவனை நினிவேவில் கொண்டு போய், நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் அவனை கக்கி விட்டுருன்னு சொல்லு. எங்கே போகணுமோ அந்த இடத்த விட்டு தர்ஷீஸுக்கு போயிட்டான். அவன் போய் சேர வேண்டிய இடம் நினிவே. இந்த பெரிய மீன் அவனை விழுங்கி கொண்டு போய் அந்த நினிவே கடலில் அங்கே போய் கக்குகிறது. எழுந்து பார்க்குறான், நினிவேன்னு போட்டுக்குது. நினிவேவா இது? அவன் அங்கே போகிறான். அப்போ தான், நான் சொன்ன வேலையை செய்யாமல் போயிட்டியே யோனா, ஆண்டவர் சொன்னது அவனுக்கு நினைவு வருகிறது. அவன் எழுந்து போய், ஐயோ என் ஆண்டவனே, நீ சொன்னதை நான் செய்யாது போயிட்டேன்னு சொல்லி மனம் திரும்பி அங்கே நினிவேவுக்கு போய் பிரசங்கம் பண்ணுறான். இன்னும் 40 நாளைக்குள்ளே இந்த நினிவே கவிழ்க்கப்படும் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறான். நினிவே ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து நடுநடுங்கி, அவங்க பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை, ஆடு மாடு மிருக ஜீவன் எல்லாமே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, எங்கள் தேசத்தை காப்பாற்றுப்பா, எங்கள் தேசத்தை காப்பாற்று. நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கிறோம், எங்களை காப்பாற்று என்று எல்லாரும் முறையிடுகிறார்கள். அதற்கு ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த அழிவுக்கு மனஸ்தாபப்பட்டு அழிவை நிறுத்துகிறார். இந்த கப்பல் எப்படி கலங்குகிறதோ அதே மாதிரி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் சமாதானம் இழந்து குடும்ப கப்பலே அப்படியே கவிழ்ந்து விடுகிறது போல் இருக்கிறது. நிறைய பேர் அறியவில்லை. ஐயோ, எங்களுக்கு யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, யாரோ அது வச்சுட்டாங்க இதை வச்சுட்டாங்கன்னு பயப்படுறோம். ஆனால் கப்பல் எதற்காக அலைகிறது என்று யோனா தெளிவாக சொல்கிறான். இது காரணம் நான் தான், என்னை எடுத்து போடுங்கன்னு. இன்றைக்கு எத்தனை பேர் தங்களுடைய குடும்பங்களில் சமாதானத்தை எழுத்து சந்தோஷத்தை எழுந்து குடும்பங்கள் பல வகையில் அவதிப்படுகிறதோ, இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6 வரல வாசம். பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இங்கே பவுல் என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் சொல்கிறான், நான் பெருமை பாராட்டி கொள்ளணும்னா பெருமை பாராட்டிக்கலாம், எனக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம், வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் நான் அதற்கு விட அதிகமாய் நினைக்கலாம் என்றான்.
அவன் சொல்கிறான், நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன். இந்த பவுல் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் என்று சொல்கிறான். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இப்படிப்பட்ட சிலாக்கியமெல்லாம் எனக்கு இருக்குது. சிலர் ஆண்டவரிடத்தில் சில கேட்கும்போது எனக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கிறது, நான் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்றெல்லாம் சொல்கிறாங்க. இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், நான் இவ்வளோ வாரியங்கள் இருக்கிறது, ஆனால் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று 11ஆம் வசனத்தில் சொல்கிறான். இத்தனை வசதிகள் எனக்கு இருக்கிறது, அதனால் அவருக்காக நான் எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறான். நாம் ஆண்டவரை அறிகிற அறிவுக்காக சிலவற்றை நாம் இழக்கிறோம். நான் இருக்கணும்னா அங்கே இருக்கலாம், நான் இங்கே இருக்கலாம், நான் பஸ் ஸ்டாண்ட் சர்ச்சில் கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், நான் இங்கே வந்தனே எனக்கு ஏன் இப்படி வந்ததுன்னெலாம் யோசிக்கிறோம். சில நேரங்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் பல காரியங்களை சொல்லுகிறோம். ஆண்டவரே, நான் அப்படி இருந்தனே இப்படி இருந்தனே, என்னை ஏன் இப்படி வச்சேன்னு சொல்லி. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், எனக்கு இத்தனை குணங்கள் இருந்தாலும் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தை சேர்ந்தவன், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தில் பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நான் குற்றம் சுமராதபடி நான் குறிக்கப்பட்டவன், இப்படிப்பட்ட எபிரேயத்தை சேர்ந்தவன் நான் என்று சொல்கிறான். ஆண்டவர் முன்னால் அவன் தன்னை தாழ்த்துகிறான். தன்னுடைய பெருமையை, தன்னுடைய திறமையை அங்கே சொல்ல. நாம் ஆண்டவர் சமூகத்தில் எத்தனையோ காரியங்களை நாம் தாழ்த்தாது இருக்கிறதுனால நம்முடைய கப்பல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இந்த யோனா அவன் கப்பல் ஆடுகிறது, அவன் என்னன்னு சொல்கிறான், நான் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து வந்தவன், கர்த்தரை விட்டு ஓடி போகிறவன், என்னை கொண்டு இந்த கப்பல்லேருந்து கீழே போட்டுருங்கன்றான். தன்னை தாழ்த்தவே இல்லை. ஆனால் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், தன்னை குறித்து சொல்லும்போது எல்லாவற்றையும் சொல்லி, நான் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமாய் நான் எண்ணுகிறேன்ப்பா, உம்மை அறிகிற அறிவின் மேன்மைக்காக என்று சொல்கிறான். இந்த மாதத்தில் நாம் அநேக காரியங்களிலே நம்மை தாழ்த்தாமல் இருக்கிறோம். நம்மை தாழ்த்துகிற வேளையிலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆண்டவர் சொல்கிறார், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒருபோதும் கூடாரத்தை வாதை அணுகாது, நீ உன்னை சரி செய்து கொள். நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, இதற்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. எலியேசர் ஈசாக்குக்கு திருமண வரன் பார்க்க போகிறான். அங்கே போய் பார்க்கும்போது அங்கே ஒரு அழகான பெண் குடத்தை எடுத்து கொண்டு வருகிறாள். அந்த அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் கொண்டு வந்து அந்த எலியேசருக்கு ஊற்றுகிறான், ஒட்டகங்களுக்கு ஊற்றுகிறான், இப்படி ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். இந்த எலியேசர் அவளை பார்த்து, நீ யாருப்பா என்று சொல்லி கேட்குறார். பாருங்கள், ஆதியாகமம் 24, 23 26. பாருங்க, அந்த எலியேசர் கேட்குறான், எப்பா நீ யாருடைய மகள், நீ எனக்கு கொஞ்சம் சொல்லணுமே. இன்றைக்கி பெண் பார்க்க போகிறவங்க வழியில் யாரோ ஒரு அழகான பெண்ணை பார்த்து, ஒரு அடக்க உடக்குள்ள பெண்ணை பார்த்தா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்க, ஏம்மா இங்கே வா, யாருடைய பொண்ணு நீ யார், இந்த ஊரில் யாருடைய பெண்ணு எதுக்காக கேட்குறாங்கன்னா, அவளுடைய நடத்தையை பார்த்து. அப்படி இந்த எலியேசர் கேட்குறான். மரியாளை பார்த்து தேவதூதன் சொல்கிறான், மரியாளே, இப்படி தான் இயேசுநாதர் உன் வயிற்றில் பிறக்க போகிறார். அப்பொழுது இந்த மரியாள் சொல்கிறா, நான் புருஷனை அறியேனே, எனக்கு எப்படி ஆகும் தெரியலையே. அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் தேவ சமூகத்திலேருந்து வருகிற தேவதூதன், தேவனுடைய சமூகத்திலேருந்து வருகிற காபிரியேல் என்கிற தேவதூதன். ஆண்டவனே, இந்த வார்த்தையின்படி அடியானுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்படி தன்னை தாழ்த்துகிற வேளையில் தான் ஆண்டவருடைய
ஆண்டவர் கையில் பயன்படுத்துகிற விசேஷ கருவியாய் மாறுகிறோம். இந்த யோனா தன்னை தாழ்த்தலை, ஆனால் மொத்தத்தில் சொல்கிறான், என்னை கப்பலில் தூக்கி போட்டுருங்க. அவனை எங்கே அனுப்புகிறார்? நினிவேவுக்கு போக அனுப்புகிறார். அவன் தேவ சமூகத்தை விட்டு ஓடுகிறான். அவன் வேறு ஊருக்கு போகிறதுக்காக கூலி பறித்து கொண்டு டிக்கெட் வாங்கிட்டு ஏறிடுறான், வேறு வண்டியில் ஏறிடுறான். ஆண்டவர் அவனை பார்க்குறார், உன்னை தாண்டா எனக்கு வேண்டும், நீ எங்கே போனாலும் நான் விடமாட்டேன். ஆண்டவர் பின்னாலே போகிறார், அந்த கப்பலை அசைக்கிறார். பெருங்காற்று, கப்பல் உடையத்தக்கதாக. அந்த கடல் மாலுமிகளெல்லாம் பயப்படுறாங்க, ஐயோ கப்பல் உடைய போகிறது மாதிரியே இருக்கு, யாரால் வந்ததுன்னு தெரியலையே. அவங்கெல்லாம் சீட்டு போட்டு பார்க்குறாங்க. அப்பொழுது யோனாவின் பேருக்கு வருகிறது. யோனா எங்கே இருக்கான்னு தேடுறாங்க. கடலின் அடித்தட்டில் போய் அவன் கப்பலின் அடித்தட்டில் போத்தி கொண்டு தூங்கின்னு இருக்கான். போய் எழுப்புறாங்க, எப்பா யாருப்பா நீ? நான் யோனாங்க. யோனாவா? நீ யாருப்பா நீ? உன் பேர் வந்தது, கடல் ஒரே இறையுத, கப்பல் முழுகி போகிற மாதிரியே இருக்குது, எத்தனையோ பொருள்களை எடுத்து கீழே போட்டுமே, நீ யார்? அப்போ அவன் சொல்கிறான், நான் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவன், நான் கர்த்தருடைய சித்தம் செய்யாமல் வேறு வழியில் போய் கொண்டிருக்கிறேன், என்னை தூக்கி இந்த கப்பலிலேருந்து கடலில் போடுங்க, இதற்கெல்லாம் தீர்வு வரும் என்று சொல்கிறான். அவர்கள் அவனை தூக்கி கப்பலில் போடுறாங்க. அங்கே ஒரு திமிங்கலம் அவனை விழுங்கி அவனை தரிசித்து கொண்டு போகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை இடர்கள் வந்தாலும் நாம் கண்டுபிடிக்கணும், இது யாரால் வந்தது? நம்மால் வந்ததா? நாம் தான் இதுக்கு காரணமா? ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தணும். ஆண்டவரே என்னால் தான்ப்பா இது வந்தது, ஆண்டவரே என்னால் தான் இது வந்தது, என்னை முற்று முடியாய் தாழ்த்துகிற ஆண்டவரே. இந்த மாதத்தில் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, உன்னை தாயின் வயிற்றிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை இந்த மாதத்தில் நமக்குள்ளே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டேன். உன் தாயின் வயிற்றில் எலும்புகள் முதலாவது உண்டாகிறதுக்கு முன்னதாகவே உன்னை தெரியும் என்றார். பாருங்கள், பிரசங்கின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆவியின் வழி என்னதென்று, கர்ப்பத்தின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். ஆவியின் வழி என்னன்னு உனக்கு தெரியாது. கர்ப்பத்தில் எலும்புகள் உருவாகிற விதம் உனக்கு தெரியுமா? இவைகளெல்லாம் செய்கிற தேவன் சொல்கிறார், இதெல்லாம் தேவனுடைய செயல். இது ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு யோசிக்காத, தேவனுடைய செயல் தான் இது. நீ உன்னை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இது என்னால் தான் வந்தது நான் புரிந்து கொள்கிறேன், என்னால் தான் வந்தது என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அப்பொழுது இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில், ஏப்ரல் மாதம் 1வது வாரமாகி இந்த வாரத்தில் தேவன் நமக்கு சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டேன், நீ சரியான பாதையில் ஓடு, நீ பாதையை விட்டு விலகுன, நீ அதிலிருந்து மனம் திரும்பு என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் நான் சரியாக ஓடுறேனா இல்லையாப்பா? என்னுடைய படகு ஏன் அசைகிறது? என் படகு அசைகிறதே ஏன்னு தெரியலையே. ஏன் பெருங்காற்று என் படகுல வந்து வீசுகிறது? ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்து. மரியாள் தன்னிடத்தில் இயேசு பிறக்க போகிறதே அவள் கேட்டு தெரிந்து கொண்ட போது, ஆண்டவரே இதோ நான் உமக்கு அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறான். தாழ்த்தினதுனால இயேசுநாதர் மரியாளின் வயிற்றில் பிறந்தான். நான் உமக்கு அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை நீர் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கேளு. கர்த்தர் உன் வாழ்க்கையில் உன்னை தரைமட்டமாய் தாழ்த்த தேவன் தம்முடைய திட்டத்தை உனக்குள்ளே வெளிப்படுத்தி உன்னை சரி செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நோக்கிப்பார். ஆண்டவரே, நான் யோனாவை போல வேறு வழியில் போய்கொண்டே இருக்கிறேன்ப்பா, நான் ஏன் போகிறேன், எதற்கு போகிறேன்னு எனக்கு தெரியலையே, என்னுடைய படகு அசைகிறதே, என் கப்பல் உடைகிறதை போல இருக்கிறது, இதற்கெல்லாம் காரணம் யார் என்று எனக்கு தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறார், நீ தான் அதுக்கு காரணம்.
அந்த யோனா தன்னை கண்டுபிடித்து விட்டான். இதற்கெல்லாம் காரணம் நான் தான், ஆண்டவர் சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன். தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு ஒரு மீனை கட்டளையிட்டு அவனை விழுங்கி கொண்டு போய் நினிவேவிலே சேர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நீ ஆண்டவர் சமூகத்தில் கண்டுபிடித்துக்கொள். ஆண்டவர் உன்னையே ஒரு விசேஷ காரியத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்டார். உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். இதற்கு காரணம் யார்? ஆண்டவர் உன்னை சரியான பாதையில் நடத்த இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது. நீ சரியான பாதையில் நடக்கும்படியாய் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இதோ நான் உம்முடைய அடிமை என்று சொல்லி தாழ்த்து